தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் அதில் சில செய்திகளை ஒரு வரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு சென்னை பெரியார் திடலில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மதயானை மக்கள் பதிப்பு மின்னூல் பதிப்புகளை தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல் 1 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீடு வாரியாக நடைபெறும் என்று ரிஜிஸ்டர் ஜெனரல் அறிவித்துள்ளார். பாஜகவின் வலையில் விழாதீர்கள், பஸ்மந்தா இஸ்லாமியருக்கு சமாஜ்வாதி கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் பலியாயினர், 50 பேர் படுகாயமடைந்தனர். ஒடிசா அரசின் தவறான அணுகுமுறைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். நீதித்துறையின் செயல்பாடுகள் பயங்கரவாதமாக மாறிவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு 1185 கோடி ரூபாய் நிதி வழங்க உலக வங்கி அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாட்டு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 6 லட்சம் பெண்களுக்கு திறன் பயிற்சியும் சுய தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளும் இதன் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிகளில் 3 தளர்வுகளை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தியாகங்கள் புரிந்த தலைவர்களை நினைவுகூரும் வகையில் 4 ஆண்டுகளில் 63 சிலைகளும் 11 மணிமண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 19,000 கோடி மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தலைமை கழகத்தின் சார்பாக தோழர்களின் முக்கிய கவனத்திற்கு என்று ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதத்துக்கு 2533 கோடி ஒதுக்கிய ஒன்றிய RSS பாஜக அரசின் சூட்சமத்தை விளக்கி தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி விடுத்த அறிக்கை துண்டறிக்கையாக தயாராகி தலைமை நிலையத்தால் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் செலவு உட்பட 1000 துண்டறிக்கைகளுக்கான தொகை ரூபாய் 500. மாவட்ட கழக தோழர்கள் அவற்றை வாங்கி இளைஞரணி மாணவர் கழக தோழர்கள் மூலமாக எல்லா ஊர்களிலும் விநியோகித்து பிரச்சாரம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் என்று தலைமை நிலையம் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது நாம் சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது தொடர் இன்னைக்கு ஒரு ஆசிரியர் முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சமஸ்கிருதம் இந்தியை திணிக்கும் RSSின் ஆசையும் ஆணையும் ஒருபோதும் நிறைவேறாது என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மகாராஷ்டிராவில் இப்போ வெடித்திருக்கின்ற அந்த ஒரு இந்திக்கு எதிரான ஒரு கடும் எதிர்ப்பு புரட்சியில் அவங்க மும்மொழி திட்டத்தையே தற்காலிகமாக நிறுத்தி வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாக இப்படி காட்டி 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 வந்துக்கிட்டு இருந்தது. அது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இருமொழி கொள்கை அப்படிங்கிற அடிப்படையிலே அந்த 3வது மொழியை இப்போதைக்கு நாங்கள் அதாவது இந்தியை தவிர எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தி புத்தகங்களை அச்சடிச்சு தயாராக வச்சுட்டு இந்தியை தவிர எதை வேணாலும் படிக்கலாம், நீங்கள் சொல்கிறது சும்மா புரட்டுன்னு சொல்லி உத்தவ் தாக்கரே சொல்லியிருந்தார். இப்போ கடைசியாக கடும் போராட்டம், அதாவது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த இந்த சூழலில் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். அதை ஒட்டி தான் தலைவர் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்தியை அவங்க அது 3வது விருப்ப பாடம் சொன்னால் கூட அதில் உள்ள நுட்பமாக பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் விருப்ப பாடத்தை எது சொன்னாங்களோ அதான் நடைமுறைப்படுத்தப்படும்னு சொன்னாங்க. அப்போ அடிப்படையிலே படிப்படியாக அவங்க இந்தியை மேலாதிக்கம் பண்ணி உள்ளே கொண்டு வருவதற்கான வேலை திட்டம் தான் அதுன்றது ரொம்ப அப்பட்டமாக தெளிவாக உத்தவ் தாக்கரேவுக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் அங்கே உள்ள கல்வியாளர்களுக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால தான் ஆரம்ப நிலையிலேருந்து அதை கடுமையாக இழுத்துக்கிட்டே வந்தாங்க. 2 முறை அது ஒத்திவைக்கப்பட்டும் 3வது முறை இப்போ பார்த்திங்கன்னா
எந்த சிவசேனாவுடன் கூட்டணி வைத்த பாஜக வந்து அப்பட்டமாக காவியத்தை பூத்துனாங்களோ அந்த சிவசேனை இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது. எந்த இரு சகோதரர்கள் இருவேறு துருவங்களாக இருந்தவர்கள் இன்று இந்த இந்தியை விரட்டுவதற்காக ஓரணியில் திரண்டு பகிரங்கமாக ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய பேரணி நடைபெறப்படுகிறது. அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மராட்டியம் முழுவதும் அதற்கு கிளம்பிய தயாராக இருந்த சூழலில் தான் அவங்க இந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்கிறாங்க. அதாவது பொதுவாக வந்து ஆசிரியர் அவர் அறிக்கையிலையும் காலம் தாழ்ந்தாலும் உணர்ந்த மராட்டிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொன்ன செய்தியை சுட்டி காட்டியிருக்காரு. பொதுவாக என்னென்னா தமிழ்நாட்டில் தானே இந்திய எதிர்ப்பு, வேறு யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்த நிலைக்கு மாற்றாக இப்போ வந்து வட மாநிலங்கள்லேயும் கிளம்பியிருக்கு. கர்நாடகாவில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ரொம்ப கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் உள்ள அந்த மொழி பிரிவு படி அந்த சட்டத்தில் இருக்கின்ற, அதாவது பிரிவு 344 351 பிரிவின் கீழ் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் வந்து 22 மொழிகள் இருக்குது. அதில் ஹிந்தி சமஸ்கிருதம்லாம் இருக்குது. அதுதான் வந்து இந்தியாவினுடைய மொழிகள், எல்லா மொழிகளும் சமமானது தான். அது வந்து தேசிய மொழி அந்தஸ்துன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே அலுவலக மொழிகள், அவ்வளோதான். அப்போ அந்த அடிப்படையில் அதை வந்து ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கிறாரு. எழுதி சிங்கப்பூருடைய மொழிக் கொள்கையை அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த நீங்கள் சொன்ன அலுவல் மொழியில் கூட இந்த இந்தி வந்தது கூட ஒரே ஒரு வாக்கால் தான் தவிர பெருசாக எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிறோன்னெலாம் சொல்லலை. அது மாதிரி தான் அந்த வாக்கெடுப்பில் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிக்கையில். சிங்கப்பூரை பற்றி நீங்கள் கூட சொல்ல வந்தீங்க. ஆமாம், சிங்கப்பூரில் கூட சிங்கப்பூருடைய அதிபர் வந்து மொழி பிரச்சனையில் எப்படி கையாண்டார் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கார். 72% பேசும் மக்கள் பேசும் மொழி வந்து சீன மொழி. அதை ஆட்சி மொழியாக்குவது சிறந்தது என்று பல பேர் என்னிடம், அதாவது லீக்வான் சொல்லியிருக்காங்க. பல பேர் சொன்ன நிலையில் அவர் வந்து அப்படிலாம் இல்லாமல் மலாய், சீனம், தமிழ், ஆங்கிலம் 4மே மதிக்கப்படும் ஒரே மாதிரியான மொழியாக தான் வைக்கப்படுவேன் என்று வைத்து அந்த நாட்டை வந்து கட்டமைத்தார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் அண்ணா அவர்களுடைய அந்த யூனிட்டி என்பது நாட்டினுடைய ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது ஒரே சீர்மை, எல்லா மொழிகளும் ஒரே சீர்மை அப்படிங்கிறத சொல்லி ரெண்டும் வேறு வேறானது, நீங்கள் குழப்பிக்காதீங்கன்னு அண்ணா அவர்கள் சொன்னதை வந்து சொல்லியிருக்கிறார். 1938ஆம் ஆண்டு தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்தியாவில் வந்து பிரதிபலிப்பது உறுதி. மேற்கு வங்கம், வடகிழக்கு மாகாணங்கள், பஞ்சாப் மற்றும் தென் மாநிலங்களில் இந்திய எதிர்ப்பு பரவியுள்ளது. இதை உணராதவர்கள் பாறையில் மோதிக்கொண்டால் அவர்களுக்கு தான் நட்டம், புரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்கிறார். அடுத்ததாக ஒரு செய்தி ஒற்றைப்பத்தியில் மயிலாடன் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக விண்வெளிக்கு சென்ற சுபான்சு சுக்லா அவர்களை பற்றி பெருமையாக சொல்லி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. 14 நாள் தங்கி இருக்க போகிறான்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஒற்றைப்பத்தியில் மயிலாடன் வந்ததை படித்தார்கள் என்றால் இதன் உள்நோக்கம் என்னவென்றதை வாசகர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது. இதுவரைக்கும் விண்வெளிக்கு போயிருந்த 2 பேரும் பார்ப்பனர்கள் தான் போயிருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா, சுபான்சு சுக்லா, இவர்கள் 2 பார்ப்பனர்கள் சென்றனர். அடுத்த விண்வெளி பயணத்திற்கு தயாராக உள்ள இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் அஜய் கிருஷ்ணன், அங்கட் பிரதாப், இவங்க 2 பேருமே பார்ப்பனர்கள் தான். ஆக யாருக்காக இந்த ஆராய்ச்சி மையம் இங்கேருந்து ஆள் அனுப்புகிறாங்கன்றதையும் இந்த செய்தி தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்குது. பிரம்மனின் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று கூறப்படுபவர்களுக்கு விண்வெளி பயணம் கூட மறுக்கப்படுகிறது. அவங்க தானே சொல்கிறாங்க, இதில் தோளில், தொடையில், காலில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்படி அதிலே பிறந்திருந்தால் கூட அவங்களுக்கும் மறுக்கப்படுகிறது என்பதை விளக்கி சொல்லியிருக்காங்க. 1984 ஏப்ரல் 3 வந்து இந்த ராகேஷ் சர்மா முதல் முறையாக போகிறாரு. சோவியத் யூனியனின் சோயூஸ்-T 11 என்ற விண்கலத்தில் போயிருக்கிறாரு. அவர் தான் இந்தியாவின் சார்பாக முதல்ல போனவர். அவர் விண்கலத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன் 3 முறை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லியிருக்கார். இதனை அப்பொழுது வந்து அந்த தாம்புராசன் சொல்கிறோம் பாருங்கள், பார்ப்பனர்களுக்கான ஒரு அமைப்பு, அவங்க வந்து பத்திரிகை, ஆமாம், பார்ப்பன சங்க ஏட்டில் வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அதே நிலையில் வந்து விண்வெளிக்கு உலகளவில் முதலாக போனவர் வந்து சோவியத் யூனியனை சேர்ந்த யூரி காகாரின் 1961 ஏப்ரல் 12 ஓஸ்டோக் விண்கலத்தில் அவர் போயிருக்கிறாரு. பூமியை சுற்றி
108 நிமிடங்கள் பயணித்திருக்கிறார். அவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இவர் தான். அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, விண்வெளிக்கு சென்றேன், கடவுளை எங்கும் காணவில்லை என்று. அப்போ யார் சொன்னது உண்மையாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான தகவல் என்பதை இந்த செய்திகளிலிருந்து பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் நாம் ராஜேஷ் சர்மாவையும் நினைத்து பாருங்கள், இருவருக்குமான வித்தியாசம் புரியும் என்று மயிலாடம் முடித்திருக்கிறது. இன்றைக்கி தலையங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு தலையங்கம், ரொம்ப ஆழமாக தோழர்கள் படிக்க வேண்டும். ரொம்ப அதில் வந்திருக்கிற, அதாவது 2 செய்திகள், தனித்தனி செய்திகள் வந்திருக்குன்னா, ஒன்று ஒரு பார்ப்பனர் இல்லாத பெண் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் பட்டம் வாங்கி நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு செய்தியாளர் பேட்டி எடுக்கிறார். அவரோட பேர் ரஞ்சன் ராஜ். எடுக்கும்போது நீங்கள் எங்கே யார்கிட்ட இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தை யார்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா பர்ஷாத் அலி அப்படிங்கிற இஸ்லாமிய பேராசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் என்னென்னா, பர்ஷாத் அலி எங்கே கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால், அவர் பர்ஷாத் அலி சொல்கிறாரு, நான் குஷாராம் தோர் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மீனவ சமூகத்தை சேர்ந்த மக்கள், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. இந்த பெண்ணும் பார்ப்பன பெண்ணு இல்லை, அவர் இஸ்லாமியர். இவங்க பார்த்திங்கன்னா, அவங்க இஸ்லாமியருக்கு கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னா சொல்லிடலாம், பெருமையாக எழுதிடலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி தனி. இது ஒரு செய்தியை வச்சுட்டு, அடுத்த செய்தி 2019 வருஷத்தில் அதே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இஸ்லாமிய, அதாவது சமஸ்கிருத துறைக்கு அங்கே பேர் என்னென்னா சமஸ்கிருத வித்யா விக்யான். அது அதோடைய பேர், அந்த சமஸ்கிருத இலக்கிய துறைக்கு. அங்கே இது பண்ணப்போ அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது மதன் மோகன் மாளவியா அவருடைய கொள்கைக்கும் அவரோட கோட்பாட்டுக்கும் எதிரானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இது யூஜிசியோடைய முறைப்படி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அங்கேருந்து மாறி போயிட்டார். இப்போ இதிலிருந்து என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே சமஸ்கிருதம், அவருடைய பார்ப்பன ஆதிக்கம், இதுக்காக தான் அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த இதை விளக்கியிருக்கிறாரு. வாசக தோழர்கள் அவசியம் படிக்க வேண்டும். மேலும் சில முக்கியமான கட்டுரைகள் வெளியாகியுள்ளன, அவற்றையும் தோழர்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற செய்தி உரையாடல்கள், பொதுக்கூட்ட உரைகள், முக்கிய நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள், குழந்தைகள் நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண, பரப்பிட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.